காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே, என் அன்பு பிள்ளையே. நான் உன்னிடத்தில் பேச வேண்டும், இந்த நேரத்தை எனக்கென ஒதுக்கு பிள்ளையே. பாதியில் இதை தள்ளிவிட்டு போகாதே என் பிள்ளையே. இந்த வாக்கு உன் செவிகளில் விழுந்து விட்ட கூடாது என்று உன்னுடைய கர்மா பாதியில் உன்னை தரவென இழுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. அதை நீ தவிர்க்க வேண்டும் என்றால் உன் அன்னையின் வாக்கை இறுதி வரை கேள் என் தங்கமே. உன் கர்மாவை ஒழித்து விடுவோம். என்ன செய்வது என் தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று நினைப்பதுதானே சுலபமாக நடந்து கொண்டே இருக்கிறது. நீ நடக்க வேண்டும் என்று நினைத்து இன்னும் தாமதமாகிக் கொண்டேதான் போய்கொண்டிருக்கிறது என் தங்கமே. இதை நினைத்தெல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறாய். உன் உடம்பு சரியில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. என் உயிர் கூட பிரிந்து விடுமோ? இந்த வேதனை நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னால் நான் இல்லாமல் போய்விட்டேனோ என்று வருத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே. நாளுக்கு நாள் உனக்கு இழப்புகளை அதிகமாக்கி கொடுத்து கொண்டுதான் செல்கிறார்கள். இந்த கர்மவினை உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரத்தில் உன் எதிரி உன்னுடைய இந்த நேரத்தை பயன்படுத்தி இழப்புகளை அதிகமாக்கத்தான் உனக்கு வரவேண்டும் என்று அவன் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான் பிள்ளையே. யார் யார் உனக்கு சாதகமாக போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவன் செய்வினைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறான். உனக்கு சாதகமாக யாரும் பேசாம் வார்த்தைகள் எல்லாம் அவன் செவிகளுக்கு கேட்கக்கூடாது என்று நினைக்கின்றான். என் செல்லமே, உன்னை பற்றி யாராவது புகழ்ந்து பேசிவிட்டால் அன்றே அவர்களுக்கு எதிரியாகி விடுவார்கள். அவன் அவர்களையும் எதிரியாகத்தான் பார்க்க ஆரம்பித்து விடுவான் என் தங்கமே. உன்னை யாராவது இழிவாக பேசினால் அவனுக்கு அவன் நம்பனாகி விடுவான். அவர்களை அவன் ஆதரிக்க தொடங்குவான் என் தங்கமே. இப்படித்தான் உன் எதிரி உன்னை பகையாளியாக பார்த்து விரோதியாக நினைத்து விரோதிகளை உனக்கிடையே உருவாக்கி கொண்டிருக்கின்றான் பிள்ளையே. நீ தெய்வத்தை வணங்கினாய், தெய்வம் உன்னோடு இருக்கிறது. தெய்வ சக்தியால் பல வினைகளில் இருந்து தப்பித்து கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்து கொண்டு விட்டது பிள்ளையே. அதனால் அதிக அளவில் அவன் வேகமாக அவனுடைய செவிகளை செயல்படுத்த திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றான் பிள்ளையே. இந்த நேரத்தில் உன்னிடம் நான் பேச வந்திருக்கும் காரியம் மிகவும் முக்கியமான விஷயம் பிள்ளையே. எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தோடு வேலை இருக்கிறது என்று இதை மட்டும் தள்ளிவிட்டு போகாதே. இந்த நேரத்தை எனக்கென நீ செலவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு நடக்காமல் இருக்கும், நடக்கக்கூடாது என்று இருப்பது நடக்க வேண்டிய காரியத்தில் கட்டாயமாக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது பிள்ளையே. அதை தவிர்க்க வேண்டும் பிள்ளையே. உன் எதிரி திட்டம் போடுவது என்ன தெரியுமா? ஒரு இழப்பு கூட அல்ல, 2 இழப்பாக உனக்கு வர வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் பிள்ளையே. சிறு பிள்ளை போல நான் பிள்ளை அழும்போது என் வேதனைகளை அளவில்லாமல் ஆகிறது, வலிகள் அளவில்லாமல் ஆகிறது. வேதனைகள் தாங்க முடியாமல் துடிக்கும் போது உன் உள்ளம் கனத்து போகிறது பிள்ளையே. நீ மருத்துவமனைக்கு செல்கிறாய். உன் உடம்பில் எதுவும் இல்லை, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று மருத்துவர் கூறினாலும் கூட உன்னை அனுப்பிவிட்டவர்கள். ஆனால் உன் வேதனை உனக்குள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன வலி இதற்கு? என்ன வேதனை?
ஏன் இப்படி எனக்கு வலிக்கிறது? உயிர் போகும் அளவிற்குத்தானே வலி வருகிறது. யார் இப்படி எனக்கு செய்தார்? இதை யாருக்கும் எப்படி நான் உணர்த்துவது என்று வேதனையில் நின்று கொண்டிருக்கிறாயா பிள்ளையே? என் அன்பு செல்வமே, என் தங்கமே, உன் வேதனைகள் தாழாமல் போய்க் கொண்டிருக்கிறதா? உன்னை மீறிய காரியங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறதா? வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அழுது போய்க் கொண்டிருக்கிறாயா? இப்பொழுதெல்லாம் தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையே குறைந்து வருகிறது அல்லவா? உன் நிலைக்கும் எனக்கு என் தெரியாது என்று நினைக்கிறாயா? உன்னிடம் ஒன்று இல்லை என்று இருக்கும்போது பிறப்பிடம் கையேந்தி இருக்கும் அவனிலை வந்துவிடாதே என்று வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? இந்த நிலை உனக்கு நான் தருகிறேன் என்று என்னை குறை கூறுகிறாயா? யாருக்கு எந்த துரோகமும் நான் செய்யவில்லையே. என் வேலையுண்டு, நானுண்டு, என் குடும்பமுண்டு என்றுதானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். யாருடைய குடும்பத்திற்காவது, யாருடைய உறவிற்காவது, யாருடைய பொன் பொருளுக்காவது நான் எங்கே ஒருவரை அழித்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டேனா? என்னை ஏன் இப்படி வதைத்து கொண்டிருக்கிறார்கள் தாயே? தெய்வமே, எனக்கு கண்கள் இல்லையா? எனக்கு காதுகள் இல்லையா? ஏன் இதையெல்லாம் கேட்காமல் மாட்டாமல் இருக்கிறீர்கள் என்று இருக்கிறாய் என்று தெய்வத்தை நீ திட்டிக் கொண்டிருப்பது நான் கேட்டு கொண்டிருக்கின்றேன் தங்கமே. உன் மனம் தளராமல் என் அன்பு பிள்ளையே, உன் வேதனைகள் தீர வேண்டும், உன்னுடைய கர்மவினை தீர வேண்டும் என்று நானும் தான் இங்கே பல போராட்டங்களையும் பல தேடல்களையும் உன்னை தேடி தேடி ஓடி கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன். காவல் தெய்வம் உனக்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காவலாக நின்று உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரியவில்லையா? நான் இருப்பதை நீ உணரவில்லையா என் தங்க பிள்ளையே? உன்னை அழிக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். உன் சந்தியத்தையும் சாதியையும் சந்ததியையும் அழிக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். உன் பிள்ளைகளின் வளர்ச்சியை கெடுத்து மூளை முடக்கி போட வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். உன்னை மட்டும் அழிப்பது அவர்கள் எண்ணமல்ல, உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் அழிப்பேன் என்று அவன் சபதம் போட்டு கொண்டிருக்கின்றான் பிள்ளையே. அங்கே உன் பிள்ளைகள் வளர்ச்சி அடைந்துவிடக் கூடாது. கல்வியிலும் சரி, உடல் நலத்திலும் சரி உயர்ந்து விடக்கூடாது. அங்கு அவன் அப்படியே அதை வெட்டிவிட வேண்டும் என்று காத்திருக்கிறான் தங்கமே. உன் எதிரி யாராவது அவனுக்கு சாதகமாக வந்து விடுவார்களா என்று பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று தெய்வத்திடமே சபதம் போட்டு கொண்டிருக்கின்றான். அவன் என் தங்கமே, நீ நினைப்பாய் அவனுக்கெல்லாம் அழிவு வராதா? அவனுக்கெல்லாம் கெட்ட நேரம் இருக்காதா? அவனுக்கெல்லாம் கர்மவினையே இருக்காதா? இத்தனை கர்மங்களை பண்ண அவனுக்கு எதுவும் கிடையாதா என்று கேட்பாய். அவன் இந்த செய்வினையை தீய சக்தி என்ற அதன்படிதான் போவது என்னவென்று நினைக்கிறாய்? அவனுடைய கர்மா அவனை அழிக்க நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது தங்கமே. அழிவை நோக்கி அவன் சென்று கொண்டிருக்கின்றான் தங்கமே. அதனால்தான் தீய சக்திகளை தன் உடம்புக்குள்ளே தன்னுடன் வைத்து கொண்டே ஒவ்வொரு குடும்பத்தையும் அழித்து அழித்து கர்மவினைகளையும் பாவங்களையும் உதைத்து சுமந்து கொண்டிருக்கின்றான். முதுகில் சுமந்து கொண்டு வந்திருக்கின்றான். அவனுக்கு எத்தனை வலிகளும் வேதனைகளும் இழப்புகளும் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்று வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவன் அலைந்து கொண்டிருக்கிறான் பிள்ளையே. அதாவது ஒரு நாள் வெளியில் வரத்தான் போகிறது, அனைத்தும் வெளிச்சம் போடத்தான் போகிறது. ஆனால் இப்பொழுது நான் உன்னை தேடி வர காரணம் என்னவென்று தெரியுமா?
என் பிள்ளையே, காரணத்தை தெரிந்து கொள். காரணம் நமதில்லை என்று தள்ளிவிடாதே. பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் இறப்பை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அது அந்தந்த நேரம் நடக்க வேண்டும் என்ற நிர்ணயிக்கப்பட்டது. செய்வினைகளும் பில்லி சூன்யம் ஏவல் உயிர் பிரிந்துவிடக் கூடாது என்று நினைத்துத்தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு இழப்பை கொடுக்க வேண்டும் என்று அவனும் அது செய்ய இதை செய்ய கண்டில் காதில் பார்த்ததையும் கேட்டதையும் செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் ஒரு இழப்பல்ல, 2 இழப்பு. பிள்ளையே, இருவரை அழிக்க உன் வீட்டிற்குள் நடந்து திரிந்து கொண்டிருக்கிறான். உன் வீட்டில் இதை நடத்தி தீருவேன் என்று திட்டம் போட்டு காத்திருக்கிறான். என்னிடம் சபதம் போட்டு வேறு இருக்கிறான். பிள்ளையே, அவனை நீ வெல்ல வேண்டுமா? அவன் செயல்பாடு கொண்டிருக்கும் செயலை நீ முதிர்த்த வேண்டுமா? முறித்து நீ அதில் வெற்றி பெற வேண்டுமா? உன் எதிரியின் திட்டத்தை வெற்றியக்கத்தான், வெற்றியின் தாக்கத்தை குறைக்க நீ இருக்கிறாய். உன்னை பார்த்து நான் கேட்கின்றேன் தங்கமே, உன் வாழ்க்கையில் அழித்து கொண்டிருக்கும் அந்த எதிரியை அழிப்பதற்காகத்தான் உன் தாய் உன்னை தேடி தேடி வந்து உன் செவிகளில் ஒவ்வொன்றாக போட்டு கொண்டிருக்கின்றேன். எதையும் மறந்து விடாதே, அனைத்தையும் மனதில் வைத்துக்கொள். உன் வினைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது தங்கமே. உன் கர்ம வினைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறான். பில்லி சூன்யம் ஏவல் உனக்குள் இறைக்க வேண்டும் என்று அவன் காத்திருக்கின்றான். முழுமையானதாக உன்னால் அவனது தன் கையை வைத்து தானே தன் கண்ணை குற்றுவது போல உனக்குள் பில்லி சூன்யம் ஏவலை இறக்கி உன்னுடைய குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன்னுடைய உறவுகளையும் அழித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றான். பிள்ளையே, முறியடிக்க வேண்டும். அவன் முன்னால் உன் வெற்றியை அவனுக்கு காட்ட வேண்டுமா? உன் அழிவை காட்டிக் கொண்டிருக்கும் அவனுக்கு முன்னால் உன் வெற்றியை காட்ட வேண்டுமா? இதை முதலில் முழுமையாக கேள். வாழ்ந்து காட்ட வேண்டும் பிள்ளையே. அதற்காகத்தான் உன் தாய் உன்னோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன். கட்டாயம் உனக்காக பழத்தை கொடுப்பேன். கட்டாயம் உனக்கான தைரியத்தை கொடுப்பேன். கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையை உன் கையில் சேர செய்வேன். எதிரியை அழித்து உன் வினைகளை அழித்து உனக்குள் இருக்கும் பில்லி சூன்யம் ஏவல் வெளியே துரத்திவிட்டு கர்ம வினைகளையும் கரைத்து உன் வாழ்க்கையை வெற்றி பெற செய்வேன். நம்பிக்கை வைத்து நீ முதலில் உன் மீது இருக்கும் அனைத்தையும் விலக்கித் தருவேன். நம்பிக்கையோடு ஆதரிக்க வேண்டும் பிள்ளையே. எதுவும் முதல் தோல்வி. உன் கர்ம வினைகளுக்கு உன்னுடைய செய்வினைகளுக்கும் உன்னுடைய எதிரிக்கும் தலைகுனியும் நேரம் வந்துவிட்டது. முதலில் பின் எட்டி வைப்பது. அவனை விட்டு போனால் போதும் என்று அவனே ஓடி விடுவான் பிள்ளையே. அதற்கு தெய்வ வழிபாட்டை நீ அதிகமாக்க வேண்டும். செய்முறைகளை அதிகமாக்க வேண்டும். உனக்காக பல வாய்ப்புகளை உன்னிடம் கொண்டு வந்து கிடைக்க செய்வேன். நேரமும் வாய்ப்பையும் தவறவிட்டால் அழிவை கொடுத்து கொண்டிருப்பான். உன் குடும்பத்திற்கு ஏற்கனவே நரக வேதனைதான். நரக வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் உன் குடும்பம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. உன்னை உன் குடும்பத்தையும் அவன் அழிக்காமல் விடமாட்டேன் என்று நினைக்கின்றான். நீ ஜாக்கிரதையாக இரு என் பிள்ளையே. வழிபாட்டை ஆரம்பே என் தங்கமே. பரிகாரத்தை செய். உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தோல்விகளையும் வென்று வெற்றியை பெற்று கொடுப்பேன். இல்லை என்றால் உன்னுடைய எதிரியின் வீட்டுக்குள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கும் 2 உயிரிழப்புகளை கொடுத்து விடுவேன்.
ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே. உனக்காக நான் இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன்னிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், உன்னுடைய தாயை நம்பாமல் அவநம்பிக்கையோடு பார்க்காதே. நம்பிக்கையோடு இரு. எதிரி தோல்வி அடைய வேண்டும் என்று இந்த தாயை வணங்கு. அவன் தலை குனிந்து கை கட்டி நிற்பதை நீ பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் உன் தாயை மனதார நம்பி இந்த தாயை வணங்கு என் பிள்ளையே. உன் தாய் என்றும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என்ற நம்பிக்கைதான் உன் தாய்க்கான பலம் என்பதை நம்பு. நான் உன் வாழ்க்கையை வெற்றியை கொண்டு பெற்றுத் தருவேன். தோல்வியை தொலைத்துவிடு. அவனுக்கு முன்னால் நீ கை நிற்கக்கூடாது. என் பிள்ளை, நான் சொல்வதை அலட்சியப்படுத்தாதே. இந்த தாய் கூறும் உண்மையை, சத்தியமானதை புரிந்துகொள். இது தெய்வ வாக்கு, சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு தங்கமே. தாமதம் செய்யாதே. நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே. உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன். என்றும் உன்னை காத்து உன்னை வெற்றி பெற செய்வேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.